மதுரையில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூருக்கு அடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஊர் மதுரை தான். திருநெல்வேலி, நாகர்கோயிலாக இருக்கட்டும், ராமேஸ்வரம், சிவகங்கையாக இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேனி, திண்டுக்கலாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே மதுரை தான் ஹப். நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, மதுரைக்கு எய்ம்ஸ் வந்துருச்சு. மதுரை மெடிக்கல் டூரிசம்ல நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதுபோக ஐடி இண்டஸ்ட்ரியும் நிறையா வந்துகிட்டு இருக்கு. இனி மெட்ரோவும் வரப்போகுது. அதனால மதுரையில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். மதுரையில் 10 லட்ச ரூபா கொடுத்து பிளாட் வாங்குறது முக்கியம் இல்லை, அது எந்த இடத்துல வாங்குறோம்ன்றது தான் முக்கியம். நமக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கான்னு பார்க்கணும். முக்கியமா மெயின் ரோடு மேலே இருக்கா, பஸ் ஸ்டாப் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, லேஅவுட்டுக்குள்ள இபி வசதி இருக்கா, நல்ல தண்ணி இருக்கா, அதை விட முக்கியமா பாதுகாப்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்படி எல்லா வசதியோட உள்ள ஒரு லேஅவுட்டு தான் நம்ம ஸ்டார் ஹவுசிங்கோட ஸ்டார் லக்ஸர் பாரபத்தி. இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துல அருப்புக்கோட்டை மெயின் ரோட்டு மேல இருக்கு. ஸ்டார் ஹவுசிங்கோட சென்ட் வைஸ் பிரைஸ் லிஸ்ட் செக் பண்ணிக்கலாமா? செக் பண்ணிடலாம். 2 லட்சம், ஸ்டார் கிரீன்வேலி, நத்தம் ரோடு. 3.5 லட்சம், ஸ்டார் லக்ஸர் பாரபத்தி. 11 லட்சம், ஸ்டார் லக்ஸர் ஹோம் காளிகாப்பான். 12 லட்சம், ஸ்டார் லக்ஸுரியா விலாங்குடி. 13 லட்சம், ஸ்டார் லக்ஸர் அவென்யூ ஒத்தக்கடை. 14 லட்சம், கருப்பாயூரணி டிவி ஸ்கூல் ஆப்போசிட்.